ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் விங்கோரா. ஸோ இந்த பேசஸ்ல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. என்னதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது கரெக்டா. ஸோ ஒரு காலேஜ் செக்டர்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம், இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோனால என்னன்னு வந்து தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு, ஆக்சுவலா ஃப்ரெண்டு தான் சீனியர். அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்குது. அங்க அந்த பொண்ணுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணி தர சொல்லியிருக்கானுங்க. நம்மலாம் இன்னும் காலேஜ், ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து இல்லாம இருக்குது. ஓகேவா? ஸோ போர்ட்ஃபோலியோ, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, பேசிக் டு அட்வான்ஸ் லெவல், எப்படி ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ப்ரீ போர்ட்ஃபோலியோ ஃபார் பூட் ஷாப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வருதா, பூட் ஷாப், மேடு, தீம் பேகனு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வரும். ஓகேவா? ஸோ உனக்கு தேவையானது இப்போ இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்துருக்கும். இதுலேயே நீ வந்து லைவ் டெமோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோடிங் காமிக்குதா. இது எல்லாமே அதில் இன்பில்ட்டாக வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன் தான் கைஸ், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இத்தனை டைம் சுற்றணும், இவ்வளோ டைம். இங்கே பார்த்தியா சைட் பார் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து நீ வந்து லைவாக வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி தான் உனக்கு வந்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம லைவ் ப்ரிவியூ பார்த்தோமா, லைவ் டெமோ இல்லை, நான் வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட இதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் கொண்டு போயிட்டு எடிட் பண்ண போறேன்னா டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்து, ஸோ இதெல்லாமே ஃப்ரீ டவுன்லோட்ஸ்ல வந்து இருக்குதா. ஃப்ரீ டவுன்லோட் வந்து பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுன்லோட் வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இந்த வெப்சைட் வேணாம், டீம் வேக்கன் போனால் அதுலேயே நிறைய ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் வந்து இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கா. இப்போ நான் ஆட்டம்ங்கிற லைவ் ப்ரிவியூ செக்ஷன் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த வெப்சைட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா OAMI. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு உனக்கு எந்த மாடல்ஸில் வந்து வேணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ வந்து வெப்சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ இது நல்லா இருக்குன்னா இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணிக்கோ. இதுலேயே ஆல்டர்னேட் பண்ண வந்து கற்றுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த வெப்சைட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குதா. இதை நீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் காமிக்கும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு. இங்கே நீ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டம் சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஃபைலை தான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஃபைல்னா அதுவும் இந்த தீமேக்லேருந்து தான் எடுத்தேன். இதில் கீழே வந்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு வெப்சைட்டை தான் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குதா. இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை தான் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுருந்தேன் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ நிறையா இருக்குது, உனக்கு எந்த மாதிரி வேணுமோ எடுத்துக்கோ. நிறைய ரிசர்ச் பண்ணு ஃபர்ஸ்ட்டு. ஸோ உனக்கு எந்த மாதிரி வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபருக்கு போர்ட்ஃபோலியோ, இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் வீடியோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடியோஸ்லாம் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணால் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் உன்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, ஸோ இந்த மாடல்ஸ், இந்த டிசைன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணு. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணிட்டு இதை அப்படியே கோர்ஸ் பண்ணிடாது, தயவு செஞ்சு கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் கைஸ். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண வந்து கற்றுக்கணும். நான் டவுன்லோட் பண்ணது இந்த இதுதான். இங்கே இருக்கா, கிரியேட்டிவ் UX டிசைனர் அண்ட் டெவலப்பர்னு சொல்லிட்டு கிளைடில் இந்த போர்ட்ஃபோலியோ தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இதை தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட இதுக்கு வந்து போயிடலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன்ல, இங்கே தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் நியூ வால்யூம் ஈக்கு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல யூடியூப்னே தனியாக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்து கிளைட் மாஸ்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் ஒன்றுமே பண்ணல, அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். இங்கே நான் வந்து index.html வந்து போகிறேன்னு வச்சுக்கோ. ஸோ index.html கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அங்கே நீ வந்து டவுன்லோட் பண்ணில அதே வெப்பேஜ் உனக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வெப்பேஜை நான் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணணும். கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு VS கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோ.
ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ உனக்கு வந்து எந்த ஃபோல்டர் கிளைட் மாஸ்டர் தானே, ஸோ அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ இதுதான் உன்னோட ஃபைலு, இது சிஎஸ்எஸ் ஃபைலு, இது உன்னோட இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பானுங்க. இதுல இண்டெக்ஸ் டாட் HTML வந்துருக்கும். ஓகேவா, இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் ரைட்டா. இதுல தான் எல்லா டிசைனும் ரைட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து மாத்துறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்ஸை வந்து மொத்தமாகவே மாற்ற போற. ஓகேவா, ஸோ மாத்துறதுக்கு முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் மேல ஒருத்தன் இருக்கான்ல கையை காமிச்சுக்கிட்டு, ஆமாம் ஃபோட்டோல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இமேஜஸ்ல ஹைஃபன்ல BG-1 நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ இதுக்கு பதிலாக ஆல்ரெடி விஜய்ங்கிற ஒரு ஃபோட்டோ வந்து வச்சிருக்கேன். ஓகே, விஜய் ஃபோட்டோ வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல விஜய்1 அந்த ஃபோட்டோட நேம். இதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல இன்னொரு ஃபோட்டோ வந்து வச்சிருக்கானுங்க பேக்ரவுண்ட் இமேஜஸ்ல. இந்த இடத்துல நான் வந்து என்ன மாற்ற போறேன்னா விஜய்2. ஓகேவா, ஸோ கீழே வருதா, ஸோ விஜய்2. இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு அங்கே போயிடுறேன், ரீப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா எப்படி வராங்கன்னு. வந்துட்டாரா தலைவர் தளபதி? இப்போ இதை பாருங்க, மாறும்போது மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி நீ வந்து இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி கீழே ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கான்னு பார்ப்போம், அந்த இமேஜை மாற்றி பார்ப்போமா. இப்போ கீழே வந்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸு இமேஜு வாடா செல்ல குட்டி வந்துட்டானா அபவுட் 1. ஓகேவா, இந்த அபவுட் 1க்கு நாம விஜய்3 ஒன்று வச்சிருக்கோமா, அந்த இமேஜை போடுறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இப்போ இங்க வரேன், இப்போ இங்க நான் சேஞ்ச் பண்ணேன்னா தலைவர் வந்துட்டாரா, அவ்வளவுதான். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் உனக்கு என்னென்ன மாதிரி இமேஜஸ்லாம் வேணுமோ இமேஜஸ்லாம் நீ வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒண்ணுமே இல்லடா, இப்போ இந்த இடத்துல நீ வந்து மேலே போனீங்கன்னா புதுசாக உனக்கு வந்து இப்போ ஃப்ளவர் இமேஜை வந்து ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் இமேஜை வந்து என்ன பண்ணு, டவுன்லோட் பண்ணி எங்கே சேவ் பண்ணணும்னா உன்னோட ஆல்ரெடி வந்து கிளைட் மாஸ்டருக்குள்ள இருக்குல்ல இமேஜஸ், அதுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி இமேஜஸை மட்டும் சேவ் பண்ணிக்கோ. நீ சேவ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து எங்கே வந்துடும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும். இங்கே போயிட்டு நீ இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு வந்து எல்லா இமேஜுமே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி உனக்கு எல்லா இமேஜும் இருக்கும். உனக்கு அந்த என்ன இமேஜோட நேம் வந்து வேணுமோ அந்த இமேஜோட நேமை மட்டும் மாற்றி வந்து ஒர்க் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஃபோட்டோ இந்த மாதிரி தான் மாற்றணும். ஸோ மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் வந்து மாற்றலாம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ கண்டென்ட்லாம் மாற்றுறதுக்கு நம்மளே வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆப்பி கிளைண்ட்ஸ் இருக்கா, ஸோ ஆப்பி கிளைண்ட்ஸ் மாற்றினா மாற்றிக்கலாம், கப் ஆஃப் காப்பி மாற்றலாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் மாற்றலாம் மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் மாற்று, கண்டென்ட்ஸ் மாற்று. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு நம்ம செல்லக்குட்டியை காணா, ஸ்லைடர் ஐட்டமா. ஸோ இங்கே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிவ் மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்கடா. ஓகேவா, ஸோ இந்த டிவுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஓகேவா, ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு எங்கே போகலான்னா இந்த ப்ராசஸில் நம்ம வந்து எங்கே கொடுத்துருக்கோம் கிளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஐ ஆம் கிளைட் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஒர்க்னு கொடுத்துருக்கோமா, எங்கேயாவது இருக்கானான்னு பாருங்க அந்த மாதிரி. ஓகே, இந்த இது இருக்கானா, இதோட கிளாஸ் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது இருக்கு, இதோட திஸ் இஸ் கிளைட் தானே. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். அப்போ சிஎஸ்எஸ் போய்க்கோ. ஓகேவா, சிஎஸ்எஸ் போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், இங்கே தான் நீ வந்து ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்ற. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைன் இருக்கு கைஸ். ஸோ இந்த 10,000 லைனை நீ வந்து படிச்சு பார்க்கறதுக்குள்ளே உனக்கு வந்து போதும்னு வந்து நேரம் ஆயிருமா. ஸோ இதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகேவா, சர்ச்சுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உன்னோட சர்ச் ஷார்ட்கட் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வந்து எடுத்துட்டு உன்னோட டேட்டாஸ்லாம் வந்து மாற்றிக்கும். இப்போ இந்த இடத்துல HTML நம்ம கொடுத்துருக்கோம்ல, HTMLக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாத்துறேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி நீ வந்து போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சிஎஸ்எஸ்ன்னு போட்டினா நிறைய ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வரும். ஓகேவா, ஸோ இங்கே போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் வந்து W3 ஸ்கூல்ஸ்ல இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ இதில் ஒரு 3 ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, டைம்ஸ் நியூ ரோமன், லுசிடா, கன்சோல், இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி வேணும்னா இதை காப்பி பண்ணிக்கோ. இதை காப்பி பண்ணிட்டு
உனக்கு இந்த இடத்துல தானே மாத்தணும், இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தூக்கிட்டு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாத்தி போட்டுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீ வந்து ஸ்டைல்ஸ் மாத்தணும். இப்போ நான் கலர்ஸ் மாத்துறேன்னா கலர்ஸ் மாத்திக்கோ, உன்னோட சாய்ஸ். மொத்தமா மாத்துறான்னு மாத்திக்கோ, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று, இப்போ எனக்கு வந்து ஃபாண்ட், அந்த ஃபாண்ட் எல்லாம் இருக்குதுல்ல, ஃபாண்ட் எல்லாம் மாத்துறதுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்ல லைக் இதுல பாருங்களேன் கைஸ். ஸோ நமக்கான ஒவ்வொன்றுக்கும் பாரு ஐகான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஐகான்ஸே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேவா? ஸோ வெப்சைட் நேம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அவேசம் ஐகான்ஸ் கைஸ், ஓகேவா? ஸோ ஃபாண்ட் அவேசம் ஐகான்ஸ் போயிட்டீங்கன்னா உனக்கான நிறைய வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இங்க இருந்து நீ எந்த எடுத்துக்க முடியும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளக்க போறீங்கன்னா உனக்கு வந்து ஒரு கிட்டு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி உள்ளக்க போனதுக்கு அப்புறம் யுவர் கிட்னு இருக்கும். யுவர் கிட்ல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்க முகேஷ்னு இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு வரும், இந்த ஸ்கிரிப்ட். இதை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிட்டு எங்க வந்து போடணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட index.html இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துக்கோ. வந்துட்டு மேல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அவே சம் ஸ்கிரிப்ட் கோடு வந்து ரைட் பண்ணிருப்பேன். காப்பி பண்ணி அங்க காப்பி பண்ணது இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ இப்போ வந்து இப்போ எங்கேயாவது ஒரு ஃபாண்ட் வந்து மாத்துறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஃபாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ உனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாம் வேணும், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து மேலேயே போயிடும், ஓகேவா? ஸோ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஐகான்ஸ் வந்து இருக்கும். ஐகான்ஸை கிளிக் பண்ணினா இங்கே எக்கச்சக்கமான ஐகான்ஸ் வந்து இருக்கும். இங்கே பிராண்டு, கிளாசிக்கு, இதில் நிறைய ஃப்ரீயும் இருக்கும், பெய்டும் இருக்கும் கைஸ். நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் பார்க்க போகிறோம், பெய்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே பாரு ஏடிஎன் அட்வர்சல் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, எனக்கு இந்த ஐக்கான் வேணும்ப்பா, ஆடுங்கிற ஒரு ஐக்கான். இதை அப்படியே காப்பி பண்ணு, ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ற, காப்பி ஆயிடுச்சா? காப்பி ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருந்துருப்போம். எங்கேயாவது வந்து ஸ்பேன் டேக் இருக்கான்னு பாருங்க கைஸ், ஓகேவா? ஸோ ஸ்பேன் டேக்ல தான் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த டேக்ஸ், ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கானுங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் 750 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்னு இருக்கா, அது பக்கத்தில் தானே கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பாரு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்னு இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயே கொடுத்து விட்ருவோம், இல்லைன்னா வேற எங்கேயாவது கொடுப்போம், ஓகேவா? இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கா. ஆல்ரெடி ஆப்பிள் சிம்பிளை வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நான் ஆப்பிளுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபாஃபா அட்வர்சல் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு மாறி இருந்திருக்கும், வந்துருச்சா, ஆட் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து மாற்றலாம். இதுக்கு சைஸ் வந்து மாற்றிக்கோ, வித்து கைட்டு கொடுத்து வந்து சைஸஸ் வந்து மாற்றி வந்து ஒர்க் பண்ணிக்கிற வேண்டியதான், அவ்வளோதான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிடு, கலர்ஸை மாற்றிடு, பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டுரு, ஓகேவா? மாற்றாம விட்ட அவ்வளோதான், நீ காலி தான், பாட்டை போட்டுருவானுங்க அப்புறம் உனக்கு காப்பி ரைட்ஸ் தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி விட்டுரு, ஓகேவா? ஸோ மாற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, இப்போ சப்போஸ் உனக்கு வந்து கலர் தெரியலேன்னு வச்சுக்கோ, நீ என்ன கலரே எடுக்கிறேன்னு தெரியலனா கலர் பிக்கர்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த கலர் பிக்கர்ல போயிட்டு உனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை காப்பி பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ அந்த கலரை இங்க இருக்கா, இப்போ உனக்கு இந்த கலர்னா இந்த கலர் இங்க கீழே ACX கோடு இருக்கும், இது காப்பி பண்ற, அவ்வளவுதான். இங்க காப்பி பண்ணிட்டு இப்போ நான் CSS போறேன்னு வச்சுக்கோ. CSS போனதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு வந்து அந்த கலருக்கு பதிலாக இந்த கலர் வந்து வேணும்னு நினைச்சினா மேல இருக்கா, சப்போஸ் உனக்கு வந்து எந்த கலர்னு தெரியலனா அங்க காப்பி பண்ற, இங்க பேஸ்ட் பண்ற, அவ்வளவுதான் கலர் பிக்கர்ல இருந்து. இப்போ உனக்கு வந்து அந்த கலர்ல பர்டிகுலர் பாடி வந்து மாறி இருக்கும், இல்ல பர்டிகுலர் கண்டென்ட் மாதிரி இருந்திருக்கும். எப்படி வேணுமோ நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கலாம், ஓகேவா? இது வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற ப்ராசஸ். இப்போ நம்ம கலர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு கைஸ், ஓகேவா? ஸோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிட்டப்ல ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும். கிட்டப்ல அப்லோட் பண்றதுக்கு என்கிட்ட கிட்டப் டெஸ்க்டாப்னு நான் ஒன்று வந்து வச்சிருக்கேன், ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வந்து ரெப்பாசிட்டரி வந்து கிரியேட் பண்ண, ஆட் லோக்கல் ரெப்பாசிட்டரி, ஓகேவா? ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு வந்து நெட்ல போய்க்கிருங்க, ஓகேவா? ஸோ நெட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும், கிட்டப் டெஸ்க்டாப் டவுன்லோடும் போட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து வந்துருங்க ஐஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிட்டப் டெஸ்க்டாப் டவுன்லோட் போட்டினாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு வந்து என்ன பண்ணிருங்க, டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே ஃபைல் இருக்கும், ஆட் லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து எந்த ஃபைலை நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சூஸில் போயிட்டு இப்போ நமக்கு வந்து கிளைடு தானே,
நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்றேன் கைஸ். ஓகேவா? ஸோ கிளைட் தான். இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் போட்டோ கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லாமே வந்துடும். வந்துட்டு ஸ்டார்டிங்ல இது வந்து எம்டியா இருக்கும் கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரியில மாத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இந்த சைட்ல. ஓகேவா? சேஞ்சஸ்ல வந்து இப்ப நான் ஏதாவது வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா அதுதான் இந்த சைட்ல இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்டரி இருக்கா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சம்மரியில வந்து அப்டேட்னு நான் இப்போ அப்டேட் பண்ணேன்ல. ஸோ அப்டேட்னு கொடுத்துட்டு கமிட் டு ஃபைல்ஸ் டு மெயின் கொடுத்தேன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிட்டு மேலே வந்து ரெப்பாசிட்டரியில வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பப்ளிஷ் ஆகுறத நம்ம வந்து எங்க போயிட்டு செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டப் லாகின் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கிட்டப் லாகின் போறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கிட்டப் லாகின் போயிட்டு சைன் இன் டு கிட்டப்னு இருக்கா? இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து போயிருங்க. ஓகேவா? ஸோ போனதுக்கு அப்புறம் நான் அங்கே வந்து அப்ளை பண்ணிருப்பேன்ல, ஐ மீன் அங்க வந்து புஷ் பண்ணிருப்பேன் கிட்டப்புக்கு. அதை நான் இங்க வந்து பார்த்தேன்னா இங்க சோம் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணேன்னா நம்ம அங்க கொடுத்திருந்த கிளைட் மாஸ்டர் போர்ட்ஃபோலியோன்னு வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அது வந்து இங்க வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா நம்மளோட கோடிங்லாம் இருக்குதுல, சிஎஸ்எஸ் ஃபான்ஸ் எல்லாமே நம்ம இதுலயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML தானே பார்த்தோங்க. அதனால வேற எதுவும் பார்க்கல. அதே தான். ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்ம இதுல நம்ம என்னெல்லாம் வேணுமோ இதுலயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு வெப்சைட் வந்து டெப்ளாய் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இப்போ கிட்டப்லாம் இருக்கு. ஸோ டெப்ளாய் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிட்டப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெட்லிஃபை ரெண்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நான் வந்து நெட்லிஃபை வந்து யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ நெட்லிஃபைல ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கா மேல பாத்தீங்கன்னா தெரியும் லாகின் இருக்கும். ஓகேவா? ஸோ லாகின் கொடுத்துக்கிருங்க. ஸோ லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன்இன் வித் கிட்டப்னு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள வந்துருமா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வாண்ட் டு டெப்ளாய் நியூ ப்ராஜெக்ட் வித்வுட் கனெக்டிங் டு கிட் இந்த மாதிரிலாம் காமிக்குதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டு அப்லோடுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீ வந்து கிட்டப்ல இருந்து டவுன்லோட் எடுக்காம இது வந்து டைரக்டாவே உன்னோட சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்கிறோம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு கைஸ். என்னன்னா நீ வந்து இப்ப ஏதாவது அப்லோட் பண்ணினா ஒவ்வொரு டைமும் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பண்ண கிட்டப்ல இருந்தே எடுப்போம். ஓகேவா? இம்போர்ட் ஆட் நியூ ப்ராஜெக்ட் இருக்கா? இம்போர்ட் ஆன எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இதை கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டு கிட்டப்ல ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோ அக்கௌண்ட்டை. ஸோ கிட்டப்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அத்தரைசேஷன் வந்து ஆகும். ஆனதுக்கு அப்புறம் உள்ள வருமா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன கிட்டப்லாம் நீ வச்சிருக்கேன்னு வந்து பார்க்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் கிளைட் மாஸ்டர் வந்து போர்ட்ஃபோலியோ. ஸோ கொடுக்கும் போதே நீ வந்து பிரைவேட் வந்து டிக் ஆகிருக்கும் எங்கன்னா இந்த இடத்துல கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீ வந்து புஷ் பண்ணணும். எனக்கு வந்து புஷ் நான் கமிட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல புஷ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ புஷ் பண்ணிட்டீங்கன்னா புஷ் பண்றப்ப உனக்கு வந்து பிரைவேட் வந்து டிக் மார்க் வந்து காமிக்கும். உன்னோட கோடிங் வந்து பிரைவேட் ஆக்கப்படியா பப்ளிக் ஆக்கப்படியா பிரைவேட்டை மட்டும் எடுத்து விட்டுரு. ஏன்னா பிரைவேட்டா நீ மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். பப்ளிக்னா யார் வேணா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பப்ளிக்ங்கிற கேட்டகரியில கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் உன்னோட நேம் வந்து என்னவா வைக்க போற. ஓகேவா? ஸோ இதுதான் உன்னோட அந்த யூஆர்எல் ப்ராஜெக்டா வந்து வரப்போகுது. இப்போ நம்மளோட நேம் வந்து என்ன நேம் வேணா வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது போர்ட்ஃபோலியோ தானே. இப்போ அஜய்ங்கிறது தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோனா அஜய். அப்புறம் இங்க பாரு ப்ராஜெக்ட் நேம் இஸ் நாட் அவைலபிள்னு வருதா? இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கொடுப்போம். அஜய் ஐஃபன் ஏதாவது ஒன்று கொடுப்போமா? அஜய் போர்ட்ஃபோலியோன்னு கொடுப்போம். ஜிபி போர்ட்ஃபோலியோ வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சா? இந்த மாதிரி ஒரு இருக்கு. ஓகேவா? இப்படி நம்ம கொடுத்தேன்னா இங்க கீழே பாரு HTTPS ஐஃபன் ஐஃபன் அஜய் போர்ட்ஃபோலியோ டாட் நெட்லிஃபை டாட் ஆப்ல தான் போகும். இந்த இடத்துல பேஸ் டைரக்டரியில வந்து என்ன கொடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கணும். பில்டு கமெண்ட்ல எதுவுமே தேவையில்ல. பப்ளிஷ்ல மட்டும் என்ன கொடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துக்கோ. டாட் கொடுத்தீங்கன்னா எல்லாத்த காமனா இருக்கக்கூடியதுல வந்து எடுத்துக்கணும்னு அர்த்தம். இப்ப இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பாத்தியா வேற எதுவுமே கொடுக்க வேணாம். டெப்ளாய் அஜய் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணினா உனக்கு வந்து கீழே வந்து பில்டிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது தெரியுதா? ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, பில்ட் ஆயிடுச்சு, டெப்ளாய் ஆயிடுச்சு, கிளீன் அப் ஆயிடுச்சு, போஸ்ட் ப்ராசஸிங் ஆயிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்ங்கிறத கொடுத்தேன்னா நம்மளோட அந்த வெப்சைட் வந்து டெப்ளாய் ஆயிரும். தெரியுதா? அஜய் போர்ட்ஃபோலியோ நெட்லிஃபை ஆப்னு வந்து வந்துருச்சா? ஸோ இப்ப நீ வந்து
ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்க, அது கிட்டப்ல போஸ்ட் பண்ற, அது நெட்லிஃபைல வந்து என்ன பண்றேன்னா டெப்ளாய் பண்ற. இவ்வளவுதான் போர்ட்ஃபோலியோ. இதை வந்து ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்தேன்ல, நீ வெப்சைட்ல இருந்து எடுக்காம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிட்டப்ல இருந்து கூட எடுக்கலாம். கிட்டப் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போர்ட்ஃபோலியோஸ் வந்து வரும். கிட்டப் போர்ட்ஃபோலியோ டெம்ப்ளேட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கவேன். இப்போ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ்ல போயிட்டு அந்த கிட்டப் டாபிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ நீ அந்த கிட்டப்ல இருந்தே நிறைய டவுன்லோட் பண்ணலாம். இங்க பாரு, அகாடமிக் பேஜஸ்க்கு ஒரு கிட்டப் போர்ட்ஃபோலியோ இருக்கு, கோட் வித்துக்கு, ஐஎம் சேட் டெவலப்பருக்கு, இந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணலாம். இல்ல உனக்கு வந்து இதுவும் வேணாமா, இல்ல நீ வந்து என்ன பண்ணலாம்னா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐல நிறைய இருக்குதுல, போல்டு எக்கச்சக்கமான ஏஐஸ் வந்து இருக்குது. இப்போ நீ போல்டுக்கு போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து உனக்கு வந்து வேணும்னு வச்சுக்கோ. ஆனா இது எல்லாமே கிரெடிட்ஸ் இருக்குங்க guys. நம்ம வந்து ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் பாக்குறோம். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி வந்து ஏஐ யூஸ் பண்ணாம என்ன பண்றேன்னா நம்மளா கிரியேட் பண்றது எப்படி, அப்பதான் நீ அதுல ஒர்க் பண்றப்பதான் உனக்கு வந்து அது என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுலாம் தெரியும். ஸோ மோஸ்ட்லி நீயாவே பில்ட் பண்ண பாருங்க கைஸ், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது. ஸோ அகைன் வந்து கிட்டப்ல வந்து அப்லோட் பண்றது, அகைன் வந்து என்ன பண்றது பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்றது. இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸை வச்சுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண போறீங்க. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்த வீடியோஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அடுத்த டாபிக் வந்து என்ன பண்ணலான்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து இல்ல இதுலயே வந்து அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஜிசாப்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ற மாதிரினாலும் சொல்லுங்க, அடுத்த வீடியோஸ் வந்து டெப்ளை பண்ணலாம். ஸோ இல்ல வேற எந்த மாடல்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து ஒர்க் பண்ணி காமிக்கலாம், ஓகேவா? ஸோ வேற என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, ஸோ ஏஐ வந்து இன்பில்டா வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, லைக் ஏஐ ஏஜென்ட் எப்படி டெப்ளை பண்றது, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கூடிய சீக்கிரமே ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். விங்கோரா ஃபைன். ஓகே.